ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பிக் மாமா ஸ்லூட்டி சமையலில் சிம்பிள் டிஷ், அதாவது தோசைக்கு இட்லிக்கு ஒரு நல்ல டெலிஷியஸான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் பூண்டு 4 பல் போடுவேன், கொஞ்சம் புளி போடுவேன், அண்டு இதில் 4 சில்லி போடுவேன். நான் இதெல்லாம் மொத்தமாக இதில் போட்டு நான் மிக்ஸ் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். ஓகே, 5 பச்சை மிளகாய், 4ன்னு சொன்னேன். இது காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இந்த மிளகாவில் இருக்க ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். அண்ட் ஆரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த சில்லியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்ற சில்லியெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான், பட் ஆரோமா இருக்காது. பட் இந்த சில்லியில் ஆரோமா கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது 5 பல் பூண்டு போடுறேன். அண்டு புளி சுவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா நாரெல்லாம் எடுத்துட்டேன் போடுறேன். இதுலேயே தேவையான அளவு உப்பு போடுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். மெயினாக ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பிகினர்ஸ் சமைக்க தெரியாதுன்றவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக அரைச்சிருக்கேன். இனிமேல் தான் நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். அப்போ தான் சட்னி ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ நான் அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன், பேஸ்ட் ஆகிடுச்சு. நெகாலிக்க நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் வாசத்துக்கு தான் நான் போடுறேன். காஞ்ச மிளகாய் வாசம் அந்த சட்னியில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை போட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். சரி, நான் தாக்கிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இவ்வளோதாங்க பீனட் சட்னி ரெடி. ஓகே, இப்போ வெறும் இது காட்டினா நல்லா இருக்காது, கூட நான் ஸ்பெஷலாக தோசை சுட்டு அது கூட வச்சு நான் காட்ட போகிறேன். ஓகே, அண்டில் வெயிட். பீனட் சட்னி வித் தோசை செம்ம டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், பெல் பட்டன். ஓகே, பை. பிழியும் பிழியும் கலந்து கலந்து பார்வை ஒன்று ஆனதே, உயிரும் உயிரும் கலந்த போது உலகம் நின்று போனதே. விழியும் விழியும் கலந்து கலந்து பார்வை ஒன்று ஆனதே.